ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நாம் ஆல்ரெடி 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து அன்னை மொழியே அப்படிங்கிற ஒரு மனப்பாட பகுதி நம்ம பார்த்துருப்போம். இப்போது முல்லைப்பாட்டு அப்படிங்கிற ஒரு மனப்பாட பாடல் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த முல்லைப்பாட்டு அப்படிங்கிற அந்த நூலை எழுதினது யாருன்னா நப்பூதனார் என்கிற ஒரு புலவர் எழுதியிருப்பார். இந்த முல்லைப்பாட்டில் நமக்கு எந்த ஹெட்லைன் கொடுத்துருக்காங்கன்னா நல்லோர் விரிச்சு கேட்டல் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைனில் பாடல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் சில நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. இதில் கோடு அப்படின்னா நமக்கு என்ன பொருள்னா மழையை குறிக்கும். கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் என்கிற பொருள். சரிங்களா? நேமி அப்படின்னா சக்கரம் என்கிற பொருளை குறிக்குது. அடுத்து, பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி. இதில் மூதூர் அப்படிங்கிறது நமக்கு இலக்கண குறிப்பில் பண்பு தொகையில் வரும். சரிங்களா? யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நரிவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவி கைத்தொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா இந்த இறுதியில் உள்ள 6 வரிசை மட்டும்தான் நமக்கு மனப்பாட பாடலாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் இந்த நாளி அப்படின்னா அந்த பானையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அவங்க நெல்லை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்களாம், தெய்வத்துக்கு முன் தூவி வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில். நரிவி முல்லை அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். சரிங்களா? தூவி அப்படின்னா தூவி அப்படின்னு அர்த்தம். இதில் விரிச்சி அப்படின்னா நற்சொல் என்கிற பொருளை குறிக்குது. சுவல் அப்படின்னா தோல் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு முல்லைப்பாட்டில் அடி 1 to 17 வரைக்கும் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ இதனுடைய பொருள் பார்க்கலாம். இதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால். யார்? திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவழி மன்னன் நீர்வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது என்னவா? மலை மேகம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உவமையாக சொல்கிறாங்க. சரிங்களா? அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெரும் தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மழையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் நமக்கு எதை கொடுக்குது? பெருமழையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? துன்பத்தை செய்கின்ற அந்த மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர்பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் மின் தூவினர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர் அப்படின்ட்டு இந்த பாடப்பகுதியில் அந்த பாடலுடைய பொருளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது அதில் நமக்கு மனப்பாட பகுதியாக வந்திருக்கு இல்லைங்களா? அதில் நமக்கு ஒரு 6 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் அப்படின்னா சிறு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால், அதாவது வருத்தத்தால்
வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஆய்மகள் வந்து பார்க்குறாங்க. அது உற்ற துன்பத்தினால சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் அந்த ஆய்மகள் வந்து அவங்க எப்படி நின்றுட்டு பார்க்குறாங்கன்னா, அவங்க கையை கட்டிட்டு நடுக்கத்தோடு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இளங்கன்றை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உன்னுடைய தாயாரை வந்து என்னுடைய இடைமகள் கையில் கம்பை வச்சுட்டு ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் காத்திரு, உன்னுடைய தாயார் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த நற்சொல்லை கேட்டு அந்த முதுபெண்டீர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க தலைவிகிட்ட போயிட்டு, உன்னுடைய தலைவன் வெற்றி வாகை சூடி இங்கே விரைவில் வந்து விடுவார், நீ கவலைப்படாதே. அதாவது என்ன சொல்கிறாங்க, நீ மனத்தடுமாற்றம் கொள்ளாதே, நீ மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என்று அந்த முதுமையான பெண்கள் வந்து அவங்களுடைய தலைவியை ஆற்றுப்படுத்துகிறாங்க. இதுதான் இந்த பாடப்பகுதியில் பொருளாக கொடுத்துருக்குறாங்க. விருச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, விருச்சி அப்படின்னா என்னன்னா, ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடைமாட்டம், அதாவது மக்கள் வந்து நடந்து போகிறாங்க இல்லையா, அந்த இடம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்துக்கு போய் தெய்வத்தை தொழுது, அதாவது தெய்வத்தை வணங்கி நின்று அயலவர் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கூறுவர். இதுதான் விருச்சி அப்படின்ட்டு அதனுடைய பொருள் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சொல்லும் பொருளும் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாடலில். நான் ஏற்கனவே பாடலில் அந்த பாட்டு வரிகள்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு லைனை கொடுத்துட்டு அதில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது கூட 1 மார்க்கில் கேட்கலாம். இப்போ நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். சரிங்களா? நேமி அப்படின்னா சக்கரம் அப்படின்னு பொருள். கோடு அப்படின்னா மலை. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். தூவி அப்படின்னா தூவி. சரிங்களா? விரிச்சி அப்படின்னா நற்சொல் அப்படின்னு அர்த்தம். சுவல்னா தோல். சரிங்களா? இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் மூதூர் அப்படின்னா பண்புத்தொகை, அதாவது ஒரு வார்த்தையை பிரித்தால் மை விகுதி இறுதியில் வரணும். அப்படி மை விகுதி வந்ததுன்னா அது பண்புத்தொகை. சரிங்களா? பண்புத்தொகை வந்து அளவு, வடிவம், நிறம் இது எல்லாத்தையுமே குறிக்கும். அதுதான் நம்ம வந்து பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். உறுதுயர் அப்படின்னா அதாவது உற்ற துன்பம், ஒரு வினையை குறிக்குது. அந்த இடத்துல ஒரு செயலோ அல்லது வினையோ அப்படி குறிச்சிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். கை தொழுது அப்படின்னா கையால் தொழுது, அதாவது கையால் வணங்கி. இதில் ஆள் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறது. நமக்கு 8 வேற்றுமை தொகை இருக்குது, 8 வேற்றுமை உருவு இருக்குது. அதில் முதல் வேற்றுமை உருவு அதில் முதல் வேற்றுமை உருவு கிடையாது, 8ஆம் வேற்றுமை உருவு நமக்கு இல்லை. 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7வது வேற்றுமை உருவு வரைக்கும் நமக்கு இருக்குது. அது என்னன்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதில் ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவு, ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை உருவு, கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவு, இன்கிறது 5ஆம் வேற்றுமை உருவு, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உருவு, கண்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு. 8ஆம் வேற்றுமை உருவு வந்து நமக்கு கிடையாது. இப்போ இதில் கையால் தொழுது அப்படிங்கிறோமா, அப்போ கையால் வணங்கி. ஆளுங்கிற வேற்றுமை உருவு இருக்கனால இது 3ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறோம். தொகை அப்படின்னா அந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு, அதனால தான் 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை அப்படின்னா உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து என்ன இருக்குது இதில்? பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. பொறித்த அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் வந்து ஒரு 6 இதுவாக பிரித்து சொல்லுவாங்க. அதில் முதல் பகுதி பகுபத உறுப்பிலக்கணத்தில் நமக்கு மஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா பகுதியும் விகுதியும் இருக்கணும். இடையில வந்து சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை இது எல்லாமே இருக்கும். இந்த எந்த ஒரு இதுவும் இல்லைனாலும் நமக்கு பகுதி விகுதி வந்து கண்டிப்பாக ஒரு வார்த்தையை பிரிக்கும் பொழுது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பொறித்த அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? இந்த இறுதியில் இருக்கிற
இந்த உயிர்மெய் எழுத்து தா அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் இணைந்து உருவாக்கப்பட்ட எழுத்து தான் அந்த உயிர்மெய் எழுத்து. அப்போ அதை பிரிக்கும்போது நமக்கு மெய்யெழுத்து இத்து கூட்டல் உயிரெழுத்து ஆ, தா அப்படின்னு வந்துருச்சு. இப்போது ஒரு பகுதிக்கு அடுத்து நமக்கு எப்போவும் சந்தி அப்படி இத்து தான் வரும். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல இந்த வார்த்தையை பொறுத்து இத்து வந்திருக்கு. பகுதிக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து சந்தி. சரியா? இப்போ பொறி அப்படிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. சரிங்களா? ஆங்கிறது பெயரச்ச விகுதி. ஆ, இ, உ என்பன இறுதியில் பெயரச்ச விகுதிகளாக அந்த வார்த்தையை பொறுத்து வரலாம். சரிங்களா? இப்போ இந்த பாடப்பகுதியில் நமக்கு இந்த முல்லைப்பாட்டுக்குரிய உரிப்பொருள்கள், அதாவது முதல் கரு உரிப்பொருள்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதற் பொருள் என்னன்னா முல்லை, பொழுது. சரிங்களா? கருப்பொருள்ங்கிறது நீர், மரம், பூ கொடுத்துருக்காங்க. உரிப்பொருள் அப்படிங்கிறது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதாவது காத்திருத்தல் என்பன பொருள்படும். ஏன் இந்த இடத்துல காத்திருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க? இந்த பாடலை எதுக்கு உவமையாக கொடுத்துருக்காங்க நமக்கு? தலைவன் போருக்கு போயிட்டு அங்கே திரைப்பொருளோடு வெற்றி வாகை சூடி திரும்பி வருவான் அன்ன வரைக்கும் காத்திருக்கணும், நீங்கள் மனம் தடுமாற்றம் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள முதுமையான பெண்கள் என்ன சொன்னாங்க? அந்த தலைவிக்கு ஆற்றுப்படுத்தினார்கள் இல்லையா? அதனால தான் இங்கே காத்திருத்தல் அப்படிங்கிற உரிப்பொருள் நமக்கு இந்த பாடப்பகுதியில் முல்லைப்பாட்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ முதற் பொருள் முல்லை காடும் காடும் சார்ந்த இடமும். நம்மளுடைய நிலத்தில் ஐவகை நிலம் இருக்குது. அதில் குறிஞ்சி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை காடும் காடும் சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயலும் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடலும் சார்ந்த இடமும் சொல்லுவோமா? பாலை என்ன சொல்லுவோம்? அதை நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சரிங்களா? பொழுது என்ன இருக்குது? பெரும்பொழுது, சிறு பொழுது. பெரும்பொழுது எதற்கு வரும்? கார்காலம், ஆவணி, புரட்டாசியில் கொடுத்துருக்காங்க. சிறு பொழுது மாலை. சரிங்களா? கருப்பொருள் பாருங்கள். நீர் அப்படின்னா அதற்குரியது என்னது? குறுஞ்சுனை நீர், காட்டாறு. மரம் கொன்றை மரம், காயா குருந்தம். பூ முல்லைப்பூ, பிடவம்பூ, தோன்றிப்பூ அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடப்பகுதி பாடலில் இடம்பெற்றுள்ள முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்கள். சரிங்களா? இப்போ இந்த முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதியிருக்கார் இல்லைங்களா? அதில் முல்லைப்பாட்டு எந்த வகை நூல்களுள் ஒன்று? 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலில் நமக்கு பாடப்பகுதியை எத்தனை அடிகள் கொடுத்துருக்குறாங்க? 1 to 17 அடிகள் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. முல்லைப்பாட்டு எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டு முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்ட ஒரு வகையான நூல். சரிங்களா? 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை உடைய நூல் எதுங்க? முல்லைப்பாட்டு தான். இதை படைத்தவர் யார் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.